திண்டிவனம் நல்லியகோடான் நகரில் திருக்கோவில் கொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு அன்னை ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய 21ஆம் ஆண்டு சாகைவார்த்தல் என்னும் ஆடிப்பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரம் நல்லியகோடான் நகர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய 21ஆம் ஆண்டு சாகைவார்த்தல் திருவிழாவை முன்னிட்டு மூலவர் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் தஞ்சை மாரியம்மனாக பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு உற்சவர் ஸ்ரீ முத்தாலம்மன் பச்சை வாழை அம்மனாக அலங்கரிக்கப்பட்டிருந்தார். மேலும் ஆலயத்தில் உள்ள புற்று வளாகத்தில் காஞ்சி காமாட்சியம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து உற்சவர் மற்றும் மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு முத்து பல்லக்கில் இரவு வீதி உலா நடைபெற்றது. விழாவுக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். இதில் நல்லியகோடான் நகர் மற்றும் ஜேபி நகர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மேல்பேரடி குப்பம் கிராமம் அருள்மிகு பூரணி பொற்கலை சமேத கல்குத்து சந்திரகிரி ஸ்ரீ ஐயனாரப்பன் 36ஆம் ஆண்டு திருவிழாவில் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் மேல்பேரடி குப்பம் கிராமம் அருள்மிகு பூரணி பொற்கலை சமேத கல்குத்து சந்திரகிரி ஐயனாரப்பன் 36ஆம் ஆண்டு திருவிழாவில் குதிரை மேல் கரகம் ஜோடித்து வீதி உலா வந்து கோவிலை வந்தடைந்தது. முன்னதாக வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு பூரணி பொற்கலை சமேத கல்குத்து சந்திரகிரி ஐயனாரப்பன் மணமக்களாக பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். முன்னதாக தாம்பூலம் மற்றும் மங்கள பொருட்கள் கொண்டு பக்தர்களால் மணமக்கள் அழைப்பு சிறப்பாக கோவில் உட்பிரகாரத்திலிருந்து மைய மண்டபத்திற்கு நடைபெற்றது. மேலும் விநாயகர் பூஜையுடன் இனிதே தொடங்கியது. மேலும் திருக்கல்யாண நிகழ்வுகள், கால்நடும் வைபவத்துடன் மற்றும் கலச பூஜை, காப்பு கட்டும் நிகழ்வு ஆகியன நடைபெற்றன. தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீ பூரணி பொற்கலை ஆகிய இரு தெய்வங்களுக்கு மங்களநான் அணிவிக்கும் வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பூரணி பொற்கலை சமேத கல்குத்து சந்திரகிரி ஸ்ரீ ஐயனாரப்பன் மனக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் கணபதி பூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டு திருக்கல்யாண திருமங்கல்ய வைபவம் மற்றும் மாலை மாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாட வீதியில் அமைந்துள்ள பஞ்ச பாண்டவர்கள் சமேத மேட்டு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் விரதமிருந்து தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு. திருவண்ணாமலை மாட வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு பஞ்ச பாண்டவர்கள் சமேத மேட்டு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு தீமிதி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் விரதமிருந்து தீமிதித்து வழிபட்டனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.
மாட வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு பஞ்ச பாண்டவர்கள் சமேத மேட்டு ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் அக்னி வசந்த விழா 45 நாள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி கடந்த மாதம் 9ஆம் தேதி அக்னி வசந்த விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி மகாபாரத சொற்பொழிவு நடைபெற்று வந்த நிலையில் 45வது நாளான நேற்று காலை துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றதைத் தொடர்ந்து மாலை தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அக்னி கரகம் அண்ணாமலையார் திருக்கோவில் 4 மாட வீதிகளை சுற்றி வந்து விரதமிருந்த பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபட்டனர். அருள்மிகு ஸ்ரீ பஞ்ச பாண்டவர்கள் சமேத ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பால், பழம், தேன், தயிர், சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்து மலர் மாலை அணிவித்து மகா தீபாராதனை நடைபெற்றது. போலக்கூர் கிராமம் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய 6ஆம் ஆண்டு தேர் திருவிழாவில் 2ஆம் நாள் நிகழ்ச்சியாக மீனாட்சி அலங்காரத்தில் குதிரை வாகனத்தில் இரவு வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஓலக்கூர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய 6ஆம் ஆண்டு தேர் திருவிழாவில் 23ஆம் தேதி துவஜாரோகணம் என்னும் கொடியேற்றத்துடன் துவங்கியது. மேலும் 2ஆம் நாள் மூலவர் முத்தாலம்மன் மற்றும் உற்சவர் மீனாட்சி அலங்காரத்தில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை, பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. உற்சவர் மீனாட்சி அலங்காரத்தில் குதிரை வாகனத்தில் இரவு வீதி உலா காட்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் உற்சவம் வரும் 26ஆம் தேதி காலை 12 மணி அளவில் நடக்கிறது. திண்டிவனம் இலுப்பத்தோப்பில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் இரவு வீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் இலுப்பத்தோப்பு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் கூழ்வார்த்தல் திருவிழாவை முன்னிட்டு காலை அம்மனுக்கு அபிஷேகமும் அன்னதானமும் நடைபெற்றது. இரவு மூலவர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளி கவசத்துடன் முத்துமாரியம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு தொடர்ந்து உற்சவர் மற்றும் மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட முத்து பல்லக்கில் இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மரக்காணம் பவானி அம்மன் கோவிலில்
1008 சங்கு சிறப்பு அபிஷேகம். ஆடி மாதம் என்பதால் அம்மன் ஆலயங்களில் திருவிழாக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் கரிப்பாளையம் பகுதியில் பவானி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் இன்று 1008 சங்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் வேத மந்திரங்கள் ஓதுவார்கள் மூலமாக பவானி அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. விழாவில் மரக்காணம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மிக்கவத